கரெக்டாக கண்ணூர் கூடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கண்ணூர் போகிற ரோட்டில் வயநாடு கிளாஸ் பிரிட்ஜி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 67 கிலோமீட்டர் காமிக்குது. இந்த ரோடு தான் பெஸ்ட் ரூட்டுன்னு சொல்லி காமிக்குது வயநாடு கிளாஸ் பிரிட்ஜி போகிறதுக்கு. அதனால் அப்படி இதில் டிசைட் பண்ணி தான் போய்ட்ருக்கோம். ஆனால் ரூட் எப்படி இருக்குங்கிறது தெரியல, பார்த்துருவோம். ரொம்ப பெருசாகுதுங்க. பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப சின்னதாக இருந்தால் முதுகு வலி வருது டப்புடி ஏறி இறங்கணும். அப்படின்னா பட்ட வயலுங்கிறது சுல்தான். இந்த ரோடு தான் காமிக்குது. தம்பு ஐயோ, ரோடு அப்படியே இப்படி போய் இப்படி வருது யூ மாதிரி. பெருசாக இருந்தாலும் போன சின்னதாக இருக்குது. முதுவை ஏறி டம்முன்னு இறங்கினா அப்படின்னா டம்முன்னு அடி விழுவுதுங்க. செலிப்ரேஷன் போல் ஆனுவல் 34th ஆனுவல் டே. டம்மு டம்மு இதில் தான் காமிக்குது மேப்பு. மீன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கும் போல். புஷ்பா கிரீன் பார்ப்போம். பார்டர் எப்படி இருக்குது, என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பார்ப்போம். ஆனால் இந்த ஃபீல் தான் வந்துட்டு நான் கேரளா போகிறோங்கிற ஃபீல் ஆகுது. எப்படின்னு கேளுங்க. நான் சபரிமலைக்கு போகிறப்போலாம் இந்த மாதிரி தானே பார்த்துருக்கேன். செம்ம கூடலூர்லேருந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து கரெக்டாக கூடலூர்லேருந்து வயநாடு கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்து 70 கிலோமீட்டர் கரெக்டாக. ஆனால் அங்கே அந்த ஜீப் சஃபாரி போய்ட்டு தான் நம்ம போக முடியும். பக்கத்தில் ரூம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆல்ட்ரேட் பண்ணி தான் போகணும். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. யார்? பால்காரன் ஹரி. பக்கத்துலேயே வந்துட்டு கூடலூருக்கு ஆப்போசிட்டில் 2 ரோடு இருந்துச்சு. கூடலூருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு காமிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் ஒன்று இருந்துச்சு. அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் லெஃப்டில் ஒரு ரோடு காமிச்சிச்சு. 2 ரூட்டு காமிச்சிச்சு. அந்த ரூட்டில் வந்துட்டு ரெட் கலரு, ஆரஞ்சு கலரு அப்படி டிப்பிட்டாக காமிச்சிச்சு. சரி, ஏதோ டிராஃபிக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே வந்து இதாக தான் இருந்துச்சு. ப்ளூவாக இருந்துச்சு. தெளிவாக ப்ளூவாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட். அந்த வயநாடு கிளாஸ் பிரிட்ஜுக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு, 8 கிலோமீட்டர். சரி, ஓகே, நீட்டாக ப்ராப்ளம் இல்லாத போய்ட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது பார்த்தா தரமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, வேடிக்கை பார்க்க முடியல. வேடிக்கை பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. சளி உடனே ஹேர்பண்டாக இருக்குது. அப்படி இங்கே இது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு இங்கே பார்த்தோன்னா பார்க்க முடியாது. ஒன்று ஹேர்பண்டு ஊசியாக இருக்குதுங்க. அப்படியே எஸ் மாதிரி யூ மாதிரி. நல்லா இருக்கு பாருங்க. அதான் ஏதோ க்ளீன் பண்ணிருப்பாங்க போல லெஃப்டில்.
வரும்போது அந்த ரோடு சாய்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து ஆடு சாமி. அந்த வயநாடு அப்படிங்கிறது எதுவுமே போடலாம். செமையாக இருக்கு. இங்கேயும் பஸ்ஸஸ் வரும் போலாம். செமையாக இருக்கு. எம்மதமும் சம்மதம். அந்த நிழலாக இருக்கிற இடத்துல மட்டும் அதோட கிளைமேட் இருக்குது, ஒரிஜினல் கிளைமேட். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது அதில் இருக்கிற கிளைமேட். மற்றபடி நார்மலாக போகிறோம்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கங்கே ஏர் பெண்ட் வருது, சின்ன சின்ன ஏர் பெண்ட். தேவர் சோலை காவல் நிலையம் தேவைப்பட்டால் அனுபவம். ஆனால் ஓவராக ஃபியூல் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்டு இதிலே தான் போட்டிருக்கேன். இப்போ தான் தேர்டு மாற்றுறேன். ஸ்கூட்டி நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது. ஆனால் ஊருக்கிட்ட மைலேஜ்க்கு இது ட்ராப் ஆகும், கம்ஃபர்டபுள் பத்தாது. யாருக்காரு ஆக்சிடென்ட் ட்ரைவ் பண்ணும்போது எங்கே பாரியானா அவர் இங்கே பார்த்துட்டு இருக்காருல. அந்த மாதிரி நிழலாக இருக்கிறதுல மட்டும் அப்படி ஜில்னஸ் இருக்குது. மற்றபடி அந்த வெயில் இருக்கிற இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே அப்படி சுருக்குன்னு அடிக்கிறது. ஆனால் போன டைம் வந்து கூட நிறைய ஆக்சிடெண்ட் பார்த்தேன். ஆனால் இப்போ நிறையா இதாகிடுச்சு போல், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. என்னையா பண்ணுறாங்க டாக்டர் காரு அவ்வளோ இடம் இருக்குது, போகிறதுக்கு யோசிக்கிறாரு. முன்னாடி விடுங்கப்பா, டூ வீலர் ரெண்டு முன்னாடி விடுங்கப்பா. போயிட்டானா. ஆனால் நானும் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிப்பு போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல். அதுக்கப்புறம் எங்கேயுமே போகலைங்க. 1.5 வருஷமாக வேலை. ஆமாம், ஃபுல்லாகவே வேலை. காரும் கொஞ்சம் கூட குளியில் விட மாட்டார் போல இருக்குதுப்பா. அப்படியே வராரு லெஃப்ட் ரைட்டுன்னுக்கிட்டு. ஸ்பீடு பிரேக்கு துளு பெருசாக இருந்தால் கூட அப்படியே ஏறி உட்காந்துட்டு போயிடலாம். சின்னதாக இருக்குது, அப்படியே ஏறியாங்கன்னா அப்படியே முதுகு அவ்வளோ வலிக்குது. செம்ம வலி. ஆனால் அதில் தான் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்துட்டு இது ஸ்பீடு பிரேக், கரெக்டான ஸ்பீடு பிரேக்குப்பா, செம்மையாக இருக்கும்.
ஃபோட்டோஸும் தரமாக இருக்குங்க. இப்போ ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு இது இல்லை, டைம் இல்லை. ஹாரன் அடிக்க வந்த மாதிரி ரைட்லேயே ஏறாரு, லெஃப்டில் ஏறாரு, எல்லாம் ரைட்லேயே தான் வந்தார். அப்படி பாருங்க, அப்படியே செம்மையாக அப்படியே கிளைமேட்டு. உண்மையிலே இதுக்கெலாம் ஓனர் இருப்பாங்க, பராமரிப்பு எல்லாமே. நமக்கு அப்படிலாம் போகணும்னு அவசியமே இல்லைங்க, விருப்பமும் இல்லை. அப்படி நல்லா டவுன் இறங்குதுங்க. எந்த அளவுக்கு நம்ம கீழே ஜாலியாக போகிறோமோ அந்த அளவுக்கு மேலே கஷ்டப்பட்டு தான் வரணும். ஆமாம், அந்த அளவுக்கு இப்போ இந்த ரூட்டா இல்லை அந்த ரூட்டா அப்படிங்கிறது என்ன சாய்ஸ் பண்ணலாம். ஆமாம், சாய்ஸ் பண்ணி இறங்கலாம். ஆனால் இந்த ஊட்டியில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு இந்த கூடலூர்லேருந்து வயநாடு போகிற ஊரில் இப்போ ஒரு 10-20 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் ஆகிருப்போம். ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் இதாகலை, ஃபீல் ஆகலை. இங்கே ஃபோட்டோ பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. அப்படி இறங்கி அப்படியே இருக்குது. காருக்கார பின்னாடி வந்துட்டு இருக்கான், அவர் வாக்கில் ஃபோன் பேசிட்டு போகிறாரு, அப்படியே வச்சுட்டு போகிறாரு வாக்கு போட்டு. என்ன பாருங்கண்ணா, அவங்க ஜாலியாக போகிறாருப்பான். ஆனால் ஒரு TN 30, 90, 54 இந்த மாதிரி நான் பைக்கில் எதுவுமே பார்க்கவே இல்லைங்க ஊட்டியில். பார்த்தா கேட்கலாம் நம்ம நான் ஒரு நீங்கள் அப்படின்ட்டு, ஆனால் அந்த மாதிரி யாருமே இல்லை. அந்த பக்கம் கூட நிறைய 2 வீலர் போயிட்டு வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இது வந்து அப்படியே கொஞ்சம் மேடாக இருக்கு.
தேர்டு கியர் போட்டோம் அப்படின்னா ஒரு 40 ட்ராவல் ஆகிறது கரெக்டாக இருக்கும். தேர்டு கியரே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதனால நீ முறுக்கி பிடிச்சிட்டு பிரேக்கில் காலை வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். காரு கேரளாக்காரங்க தான்மா. காரு கேஎல் பஸ்ஸு காரு அதிகமாக பஸ்ஸு தான். அவங்ககிட்ட இல்லாத டூரிஸ்ட் பிளேஸாக அங்கே இருக்கான்னு தெரில. ஒருவேளை காம்போவில் இந்த மாதிரி டூரிஸ்ட்டு பஸ்ஸுக்காரங்க ஏதாவது ஆட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்களான்னு மாதிரி தெரியல. அதனால தான் நான் ஒரே இன்ஷியலு, ஒரே நேம் போர்டு, பஸ்ஸோட பேர் இந்த மாதிரியாக தான் இருக்குது எல்லாமே. 5 பஸ்ஸு 6 பஸ்ஸு வருது அப்படி தான். நல்லாயிருக்கு. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் வீடுங்கள்லாம் இருக்குது. ஸோ ஆனால் அங்கே பெட்ரோல் பங்கு டிஸ்டன்ஸில் இல்லை. ஐ லவ் மை ஜாப். கரோட வாசனை. சுல்தான் கண்ணூர் 155 பட்டாவையார் சுல்தான் பத்தேரி. என்ன தெரியுமாங்க ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி வெஹிக்கிள் ஏதாவது போச்சுன்னா சைடு எடுக்க முடியாது. ஒன்றாச்சுங்களா, ரெண்டாவது அதோட புகை, அது ஹெல்மெட் கிளாஸ் எதுவும் போடல அப்படின்னா சிரமம். 3 நம்ம ஆல்ரெடி 3rd 4th தான் வந்திருப்போம். இப்போ இவங்க பின்னாடி போனோம் அப்படின்னா 1st 2nd தான் வர மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வெஹிக்கிள் பின்னாடி போனோம் அப்படின்னா மில்க் வைக்கலாம். சைடு விடுவாரா மாட்டார் தலைவர். விட்டாப்புல நானும் அங்கேருந்து நோட் பண்ணேன். பைக்கு காரு பஸ்ஸு எதுவும் வரல, அதனால் எடுத்துக்கிட்டேன் சைடு. வரும்போது இந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரில, செம்மையாக இருக்கும் வரும்போது. ஆனால் சன் 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 ஊய் 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 ஐயா, அங்கே வரும்போது டபுள் ரோடு இருந்துச்சு, இங்கே சிங்கிள் ரோடு தான். அங்கே அங்கே வரும்போது தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ரோடு, இங்கே ரொம்ப சின்னதாக இருக்கு. அந்த இடத்துல ஒரு சில இடத்துலலாம் ஐயோ ரோடு இந்த பக்கம் இருக்குதா இல்லையா அங்கே போகிறது இல்லை. ஐயோ பயமாகி போய் இப்போ டக்குன்னு வென்று கொடுக்குது. அது ஒரு செவருக்கு பின்னாடி ரோடு எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. அச்சா பார்த்தா கார் என்ட்ரி கொடுக்குது. பஸ்ஸு ஒன்று போகுது, கவர்மெண்ட் பஸ்ஸு. இப்போ பாருங்க ரோடே தெரில எந்த பக்கம் போகுதுன்னு. பாருங்க பாருங்க, இப்போதான் நமக்கு ஆட்டமே இருக்குது. கேரளா போகுதான் பஸ்ஸு, உதகை டிப்போ.
வாய்ப்பில்லை ராஜா. இதுதான் பெரிய பிரச்சனை. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓவர்டேக் பண்ண முடியும். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. பாருங்க. ஐயோ பயம் பட்டம் காட்டுறாங்கப்பா. அதே இல்லாமல் பயமும் காட்டுறாங்க. அட்ரா சக்கா பாருங்க. எப்படி டேலண்ட் பர்சனாக தான்ப்பா டிரைவர்லாம் இந்த ரோட்டில் ஓட்டுறாங்கன்னா ஆச்சரியம்தான். அந்த அளவுக்கு ஓட்டுவாங்க, திறமையாக இருப்பாங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸானாலாம் இருப்பாங்க, லோக்கல் பீப்புளாக இருப்பாங்க. அங்கே பாருங்க, அவ்வளோதான் கார் வருது, திரும்ப முடியாது. சுகுர் 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 அடி. கம்பல்சரி ஆர்பன் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். அவர் தெளிவாகிறாருப்பா காருக்காரரு. நானா இறங்க முடியாது, நீ வேணும் அந்த பக்கம் இறங்கிப்போ அப்படின்னு நிறுத்திக்கிட்டாரு. அப்படியே போக அவர் புகையாகிடுங்க. பஸ்ஸு இதுங்க கேரளா சிம்பிள் போகுது. பட் ஆனால் எங்கே போகுது அப்படிங்கிறது தெரியல. அட்ரா சக்கா காருக்கார பீப்புள் தான் ஆர்ன் அடிச்சாப்ல. அட்ரா சக்காண்ணா. ஆனால் ரொம்ப குரூசியலுங்க. ஏன்னா பயங்கரமான கேர்ஃபுல்லாக தான் வரணும். பாருங்க. ஆனால் நாம் ரிட்டர்ன் இந்த ரோடு தான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும் போல. கேர்ஃபுல்லாக தான் வரணும் போல இல்லை, கேர்ஃபுல்லாக தான் வரணும். டக்கு 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 டக்கு. சாமி 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 சாமி. மீன் உங்களை நான் வந்து இது எப்படின்னு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். 20 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சி வீடியோ. வேறு யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம். அது எவ்வளோ டேட்டா பேஸ் போகுதுன்னு எனக்கு தெரியல நமக்கு. அதனால் இதோட கட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நான் உங்களோட கண்டினியூ பண்ணுறேன்.